சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கு இன்றும் என்றும் துதி கனமும் மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நமக்காக மரித்து உயிர் தெழுந்து இந்த நாளிலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக சில காரியங்களை நாம் தியானித்து பின்பதாக பந்திக்குள்ளாக செல்லலாம் என விருப்பப்படுகிறேன். அநேக நேரம் ஒரு மனிதன் மெஜாரிட்டி நிறைய பேர் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால், அதிக கூட்டம் ஒரு விஷயத்தை நம்புகிறது என்றால், அதை பின்பற்றுகிறவனாக அநேக நேரத்தில் மனிதன் இருக்கிறான். அவன் எளிதில் அதை நம்புவதற்கு அவனுடைய மனம் முன் வருகிறதை நாம் வாழ்க்கையில் நாம் பார்த்திருப்போம். எல்லாரும் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்கன்னா போடலாம், அதில் லெகுவாக அது மாறிவிடுகிறது. எல்லாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த லஞ்சம் கொடுத்தா தான் அது நடக்குது. எல்லாரும் கொடுக்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்கிறது? நாள் போக்கில் அது தவறு அப்படிங்கிறது மறந்து இயல்பாக அது மாறிவிடுகிறது. எல்லாரும் பண்ணுகிறார்கள், மெஜாரிட்டி செய்கிறது, பெரிய ஒரு கூட்டத்தினர் எல்லாருமே செய்கிறார்கள், அதில் என்ன தவறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு முதல்ல தப்புங்கிறது போய் மனித இயல்பாக ஆகி, அதுக்கப்புறம் அதில் என்ன தப்பு இருக்கிறது, அவர்களுடைய எனக்கு அது பிடிச்சிருக்கிறது, அது ஒரு ஈஸியாக இருக்கிறது, அது லெகுவாக இருக்கிறது என்று நாள் போக்கில் அது மாறுகிறதை நாம் உணர முடியும். உலகத்தில் அந்த ஒரு காரியம் இருந்தாலும் சபை வழக்கில் இந்த நாளில் நாம் செய்தியாக பார்க்கிறது, சபையிலும் அப்படி இருக்கிறதா? நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு பெரிய கூட்டத்தினர் செய்கிறார்கள், எல்லாரும் இதை செய்கிறார்கள், எனக்கு தெரிந்த எல்லாரும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அப்படி என்றால் அது சரியா தவறா என்று பார்க்காமல் அவர்கள் செய்கிறது சரி என்று நம்மளுடைய மனம் மாறுகிறதா? எல்லாரும் பாட்டு மியூசிக் வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கலாம், நல்லதாக தானே இருக்கிறது, கேட்கிறதுக்கு இனிமையாக இருக்கிறது. எல்லாரும் சிலுவை வைக்கிறார்கள், அதையும் நான் வைத்து கும்பிடலாம், அதில் என்ன தவறு இருக்கிறது? இவங்கெல்லாம் தெரியாமலா பண்ணிட்டு இருக்கிறாங்க? அப்படி அநேக பேர் வைக்கும் பொழுது அதை கேள்வி கேட்காமல் பகுத்து அறிய நாம் முற்படாமல் அதை அப்படியே நம்புவது மனித இயல்பாக இருக்கிறது. இந்த வேளையில் பந்திக்கு ஏன் இதை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றால், அநேக இடங்களில் மாதத்திற்கு ஒரு முறை நான் இதை கடைபிடித்தால் போதும், எனக்கு ஒரு வாரம் மாத்திரம், முதல் வாரமோ கடைசி வாரமோ, மாதத்தில் ஒரு வாரம் முழுவதும் நான் அதை கடைபிடித்தால் போதும் என்ற அநேகம் பேரை நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் வேதாகமம் அப்படியாக கூறவில்லை. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் நமக்கு அப்போஸ்தலர்கள் செய்கிறதை நமக்கு காட்டி போன ஒரு முன்மாதிரியை நாம் பார்க்க முடியும். 20வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பெட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அந்த வசனத்தின் முதல் கோர்வையாக வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பெட்கும்படி சீஷர்கள் கூடி வந்தார்கள். வேதாகமும் நமக்கு தெளிவாக வாரத்தின் முதல் நாள் மாதத்தின் ஒரு நாளோ அல்லது மாதத்தின் ஒரு வாரத்தின் முதல் நாளோ அல்ல, வாரம் தொடங்குகிறது என்றால் அதன் முதல் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நான் வர வேண்டும், இது என்மேல் விழுந்த ஒரு கடமை, நான் இதை செய்ய வேண்டும் என்று வேதாகமும் தெளிவாக கூறுகிறது. நாளில் எந்த சைடில் நாம் திரும்பினாலும் நமக்கு ஒரு சபை இருக்கிறது. மெசேஜுக்கு குறை என்று இல்லை. மொபைல் எடுத்து பார்த்தோம் என்றால் அநேக யூடியூப் சேனலில் மெசேஜ் இருக்கிறது, செர்மன்ஸ் கொடுக்கிறார்கள், எல்லாரும் பேசுகிறார்கள். அதிக இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், எனக்கு
தேவையானது எல்லாமே ஒரு நொடியில் எனக்கு கிடைக்கிறது. ஒரு சர்ச், கூகுள் சர்ச் நம்ம பண்ணோம் என்றால் எதை பற்றினாலும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட காலத்தில் பகுத்து அறிதல் மிக மிக முக்கியமான ஒரு காலத்தில் இருக்கிறது. இவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், அல்லது நானே சொல்லுகிறேன் என்றாலும் வேதாகமத்தை ஒப்பிட்டு பாருங்கள். வேதாகமத்தில் என்ன இருக்கிறது? நான் சொல்லுகிறது வேதாகமத்தில் இருக்கிறதா? என்னுடைய அப்பா சொல்லுகிறது வேதாகமத்தில் இருக்கிறதா? உங்களுடைய உறவினர்கள் சொல்லுகிறது வேதாகமத்தில் இருக்கிறதா? எதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? சபையில் ஒரு காரியம் நடக்கிறது என்றால், பந்தியில் நான் பங்கு பெறுகிறேன் என்றால் எதற்காக நான் பங்கு பெறுகிறேன்? எதற்காக அப்பம் வைக்கிறார்கள்? எதற்காக திராட்சரசம் வைக்கிறார்கள்? ஏன் பிரெட் வைக்கல? ஏன் சப்பாத்தி வச்சிருக்கிறாங்க? ஏன் ஒயின் வைக்கல? எதற்கு கிரேப் ஜூஸ் வச்சிருக்கிறாங்க? ஒவ்வொரு இதையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் தேவனோடு இருப்போம். மக்களுடைய பழைய காரியங்களிலோ வேதாகமத்தை விலகி இருக்கிற காரியங்கள் நாம் இல்லாதபடிக்கு வேதாகமத்தில் நாம் நிலைத்து இருப்போம். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், நாம் கிறிஸ்தவன், கிறிஸ்டியன். அதாவது கிறிஸ்துவை நான் முன்மாதிரியாக வைத்து கிறிஸ்து எனக்கு காட்டி போன காரியங்களை செய்கிற ஒருவனாக நான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் கிறிஸ்து அவன். யோவான் 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 6:40, 134வது பக்கத்தில் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கிறதாம்? நான் குமாரனை கண்டு, இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற வேண்டும். அப்பொழுது எனக்கு நித்திய ஜீவன் அடைகிறது. அப்பொழுது நான் கடைசி நாள் எழுப்பப்படுவேன். இயேசு கிறிஸ்து எனக்கு முன்மாதிரியாக இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டு இருக்கும்போது, கிறிஸ்து அவன் என்று நான் இருக்கும் பொழுது அவர் கூறின கட்டளைகளும் நான் கைப்பிடிக்க வேண்டும். இந்த வேளையில் நாம் பந்திக்கு முன்பதாக வந்திருக்கிறோம். நமக்கு முதல் காட்டிப்போன மாதிரி ஒரு மனிதனோ ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ அல்ல, நமக்கு காட்டி போனது இயேசு கிறிஸ்து. இதை நீங்கள் செய்யுங்கள் என்று முன் மாதிரியாக காட்டி போனார். அப்பேற்பட்ட ஒரு உதாரணம் நமக்கு வேதாகமத்தில் இருக்கும் பொழுது அதை கடைபிடிக்கிறதற்கு, கிறிஸ்தவனாக நாம் இருக்கும் பொழுது கடைபிடிக்கிறதற்கு ஒரு நாளும் நாம் அதை விட்டு விடுவதற்கு வேதாகமம் நமக்கு இடம் கூடவில்லை. கலாத்தியர் 2வது அதிகாரம், கலாத்தியர் 2:20வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 2:20, பக்கம் 258வது பக்கத்தில் இருக்கிறது. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்த எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எதில் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது? பந்தியை எவ்வளவு லகுவாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நம்மேல் அவ்வளவு குறை இருக்கும் பொழுதும் பெரிதான ஒரு ஈவாக இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் ஜெபிக்கிறோம் என்றால், தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம் என்றால், உரிமையோடு எனக்கு இதை தாருங்கள் அதை தாருங்கள் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கிறோமா? இந்த நாளில் பந்தி நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பம் நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கைக்கு நாம் உள்ள இருக்கிறோம், அதற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து அவன், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு காட்டிப்போன ஒரு மாதிரியை இந்த நாளிலும் நான் கடைபிடிக்க நம்முடைய மனதை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். பந்தியில் நாம் கலந்து கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.